இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா, இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா, தன்னா அன்பாழ்வின் மன்னா. இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவரையுமே சிறப்பாக இந்த புதிய நாளில் இந்த காணொளி மூலம் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த புதிய நாளுக்காக கடவுளுக்கு நன்றி கூறுவோம். இன்று திங்கட்கிழமை நமது பணிகளை வேலைகளை இன்று தொடங்குகிறோம். நல்ல திடகாத்திரமான வலிமையோடு மகிழ்ச்சியோடு இந்த நாளிலே நாம் நமது கடமைகளை செய்ய முற்படுவோம். உழைக்க மனமில்லாதவன் உண்ணலாகாது. எனவே உழைப்பின் மூலமாக நாம் இறையருளை பெற முயற்சி எடுப்போம். அன்புக்குரியவர்களே, இதோ சிறப்பாக இந்த நாளிலே நாம் இறை பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக, கடவுளுடைய துணையை உணர்ந்தவர்களாக, முகமலர்ச்சியோடு நேர்மறை எண்ணங்களோடு இந்த நாளிலே கடவுளின் கரம் பிடித்து பயணிக்க முயற்சி எடுப்போம். இந்த நாள் நிறைவாகவே கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய தாயாம் திரு அவையும் நம் ஆண்டவர் இயேசுவும் நமக்கு கொடுக்கிற இன்றைய மன்னா லூகாஸ் நற்செய்தி பிரிவு 2 இறைவார்த்தையில் 22 36 முடிய பகுதிகள். இந்த பகுதியில் நாம் எதை படிக்கிறோம் என்று பார்க்கிற பொழுது, மோசேயினுடைய சட்டப்படி குழந்தைகளை காணிக்கையாக ஒப்பு கொடுப்பது ஒரு சட்டமாக இருக்கிறது. எனவே இந்த சட்டத்தின்படி இயேசுனுடைய பெற்றோர் குழந்தையை எருசலேம் ஆலயத்திற்கு கொண்டு வருகிறார்கள். அந்த சடங்கை நிறைவேற்றுவதற்காக கொண்டு வருகிறார்கள். அந்த இடத்துல ஒருவருக்கு தூய ஆவியால் தூண்டப்பட்டிருக்கிறது. இந்த மீட்பரை கடவுளை காண்பதற்கு முன் நீ மறிக்க மாட்டீர் அப்படின்னு சொல்லி தூய ஆவி அவருக்கு கட்டளையிட்டு இருக்கிறார், ஒரு காட்சி கொடுத்திருக்கிறார். அதன்படி இந்த நற்செய்தியிலே நடக்கிற ஒரு நிகழ்வைத்தான் பார்க்கிறோம். எனவே பிரியமான இந்த நற்செய்தியில அந்த எருசலேம் ஆலயத்திலே இயேசுவை காணிக்கையாக கொடுக்க வருகிறார்கள். அந்த நேரத்திலே பல ஆண்டுகளாக இந்த மீட்பரை, இந்த மீட்பின் ஒளியை காத்திருந்து பார்க்க ஒரு சிமியோன் என்பவர் அந்த ஆலயத்தில் இருக்கிறார். முதிர்ந்த வயதிலே அவர் அந்த இயேசுவை பார்ப்பதற்காகவே காத்து கொண்டிருக்கிறார். அப்ப அந்த குழந்தையை பார்த்த உடனே அவர் சொல்லுகிற வார்த்தை, எனது கண்கள் மீட்பை கண்டு கொண்டன, என்னை தேடி ஒளி வந்து விட்டது என்று சொல்லி பெருமைப்படுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சி, இந்த நற்செய்தி பகுதி நமக்கு என்ன கருத்தை முன்வைக்கிறது என்று பார்க்கிற பொழுது, இந்த சிமியோன் பல ஆண்டுகளாக காத்து கொண்டிருக்கிறார். தூய ஆவியும் அவருக்கு சொல்லி இருக்கிறார், நீ அவரை காண்பதற்கு முன் நீ மறிக்க மாட்ட அப்படின்னு. அப்ப இவரை கண்டது அவர் சொல்லுவார், எனது கண்கள் கண்டு கொண்டன, இனி நான் மகிழ்ச்சியோடு எனது கண்களை மூடுவேன் அப்படின்னு சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, காத்திருத்தல் என்பது மனித வாழ்க்கைக்கு மிக மிக தேவையான அடிப்படையான ஒன்று. காத்திருந்தாதாங்க எதுவுமே நடக்கும். நம்ம நினைச்ச உடனே நடக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம கடவுள் கிடையாது. கடவுள்கிட்ட நம்ம கேட்கறது கூட நம்ம காத்திருந்தாதான் கடவுள் கொடுப்பார். ஏன்னா இந்த காத்திருக்கிற ஒரு நல்ல குணம், பண்பு நம் ஒவ்வொருவருக்கும் தேவை என்ற ஒரு செய்தியை சிறப்பாக இந்த நற்செய்தி நமக்கு சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த காத்திருப்பு என்பது நமது மனித வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கிற இந்த ஏஐலாம் வந்துடுச்சு. நிறைய ஒரு ஊடகத்துல வளர்ச்சி வந்து விட்டது, அறிவியலில் வளர்ச்சி வந்து விட்டது, உலகத்துல பெரிய மாற்றங்கள் வந்து விட்டது. நான் நினைச்சது உடனே கிடைக்கும், நம்ம பார்க்குறோம், தேடுறோம். அது கிடைக்கலன்னா மனம் உளைச்சலுக்குள் ஆளாகி விடுறோம். ஐயோ கிடைக்கலையே. ஒரு வீடியோ நம்ம யூடியூப்ல தேடுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதை போட்டு பார்ப்போம், அது வரலன்னா ஐயோ இல்லையேன்னு சொல்லிட்டு டக்குன்னு நமக்கு டென்ஷன் ஆகிடும். அப்போ காத்திருப்பது என்பது இந்த காலகட்டத்தில் மிகவும் கடினமான ஒன்றாக இருப்பதை பார்க்க முடிகிறது. எனவே பொறுமை, காத்திருத்தல் தான் கடவுளுடைய நல்ல குணமாக இருக்கிறது. காத்திருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த மீட்பரை கண்டுகொள்ளலாம் என்ற ஒரு உயர்ந்த செய்தியை சொல்லுவதாக இந்த நற்செய்தி அமைந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த சிமியோன் இந்த வயது முதிர்ந்த அந்த காலத்திலே அவர் காத்து கொண்டு இருக்கிறார்.
ஏன்னா அந்த யூத சமுதாயத்திலே இப்படிப்பட்ட ஒரு மீட்பர் வர வேண்டும் என்று அவரும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். அந்த யூத சமுதாயத்திலே கடவுளை மறந்து இருக்கிறார்கள். கடவுளுடைய கட்டளைகளை வைத்து மக்களை அநியாயமாக அவர்களுடைய கருத்துக்களை திணித்து அவர்களை அடிமைப்படுத்துகிறார்கள். உண்மையான வாழ்க்கை எது என்று தெரியாமல் மக்கள் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் எல்லாருமே அவர்களால் அடிமையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலை உணர்ந்து இவர்களை மீட்க ஒருத்தர் வரமாட்டாரா, அவரை எனது கண்கள் பார்க்க வேண்டும், பார்த்தால் தான் நான் மறிப்பேன் என்று நம்பிக்கையோடு காத்திருந்த சிமியோன் போது நம்முடைய வாழ்க்கையில பல்வேறு மாற்றங்களை அனுபவிக்க வேண்டும் என்றால் காத்திருக்க வேண்டும். உடனே கிடைக்காது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு மக்கள் கஷ்டப்படுறோம். என்கிட்ட ஒவ்வொரு நாளும் சொல்றாங்க, என்கிட்ட இவ்வளவு பிரச்சனை இருக்குது, கேஸ் போய்கிட்டே இருக்குது, எனக்கு சாதகமாக வருமானான்னு தெரியல, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையாகவே இருக்குது, குடி பழக்கம், என் கணவர் குடிச்சிட்டு பிள்ளைங்களுக்கும் பணம் கொடுக்கறதில்ல, எனக்கும் கொடுக்கறதில்ல, சாப்பாட்டு நான் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் அவர் மாட்டில் சம்பாரித்து குடிச்சிக்கிட்டே இருக்கிறார். இன்னும் குடும்பத்தில் சந்தேகமாகவே இருக்குது, சண்டை சச்சரை வந்துக்கிட்டே இருக்குது. இப்படி பல்வேறு சூழ்நிலைகளை என்னைக்கு எனக்கு கடவுள் விடுதலை கொடுப்பார் என்று காத்து கொண்டிருப்பவர்கள் சிலர் இருக்கிறார்கள். அவர்களை கடவுள் நிச்சயமாக சந்திக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆனால் ஒரு சிலர்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இனி கடவுளே எனக்கு தேவையில்லை, என்ன கடவுள் எனக்கு செஞ்சிட்டார், ஏன் என்னை இப்படி சோதிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையை விட்டுடுறாங்க, கோவிலுக்கு போகிறத விட்டுடுறாங்க, ஜெபிக்கிறத விட்டுடுறாங்க, ஜபமாலை சொல்கிறத விட்டுடுறாங்க. இப்படி எல்லாமே நம்பிக்கை குறைவினால காத்திருக்காமல் கொஞ்ச நேரம் கூட கடவுளுடைய அருளுக்காக வெயிட் பண்ணாமல் இருக்கிற மக்களுக்கு பெரிய உளைச்சல் வந்து கொண்டு தான் இருக்கிறது. எனவே இந்த சிமியோனை போன்று இறுதி வரை நான் அவரை பார்ப்பேன் என்று உறுதியோடு இருக்க வேண்டும், அவர் என்னை விடுதலை கொடுப்பார் என்று உறுதியோடு இருக்க வேண்டும் என்ற இந்த நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுப்பதாக அமைந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த சிமியோனை போன்று நல்ல பண்புகள், காத்திருந்து மீட்பரை காண வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த பண்பை வளர்த்து கொள்ள முயற்சி எடுக்கலாம். இப்பொழுது கண்களை மூடி இந்த நாளை இறைவன் பாதம் ஒப்பு கொடுத்து தொடங்கலாமே. எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த திங்கட்கிழமை வேளையிலே உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருமே பள்ளிக்கு செல்வது, கல்லூரிக்கு செல்வது, வேலைக்கு செல்வது, வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் தங்கள் வேலையை ஆரம்பிப்பது போன்று பல்வேறு தேவைகளிலே அவர்கள் உழைத்து உண்ண வேண்டும் என்று உழைக்கிற ஒவ்வொருவருக்கும் உழைக்க நல்ல மனதை கொடுத்திடணும், உடல் வலிமை கொடுத்திடணும், ஆற்றலை கொடுத்திடணும். அவர்கள் செய்கிற வேலை செய்கிற இடங்களிலே நல்ல மனப்பான்மை, நல்ல உறவுகள், ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு உதவி செய்து வாழ நல்ல ஒரு உறவை அந்த இடத்துல கட்டி எழுப்புவீராக. அன்பு தெய்வமே, இந்த நாள் முழுவதும் இந்த பிள்ளைகள் எடுக்கிற ஒவ்வொரு திட்டங்களையும் ஆசீர்வதியும், செயல்களை ஆசீர்வதியும், அவர்கள் பேசுகிற வார்த்தைகளை ஆசீர்வதியும். அவர் நல்லதையே பேசி நல்லதையே செய்து உமது பிள்ளைகளாக இருக்கவும், இன்னும் பல்வேறு சூழ்நிலைகள் அவர்கள் தள்ளப்பட்டிருந்தால் இன்னும் நான் கடவுள் எனக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் அவர்கள் காத்திருந்து மீட்பின் ஒளியை கண்டுகொள்ள அவர்கள் காற்றலை கொடுப்பீராக. இவை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக இறையருளை நிறைவாக பெற்று மகிழும் நாளாக இருக்க நான் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காகவே சிறப்பாக என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் திருப்பலியிலும் கூட ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. Thanks for watching Father Das Cap YouTube channel. Subscribe and share the video to your friends. May God bless you.